வணக்கம் ட்ரேடர்ஸ். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11/8/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்து மார்க்கெட் ப்ரிவியூ பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி டிஸ்க்ளைமருங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா செபி ரிஜிஸ்டர் அனலிஸ்ட் கிடையாது. இந்த வீடியோவில் நான் சொல்கிற எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். அதை தாண்டி ட்ரேடிங் இன்வெஸ்ட்மெண்ட்னு நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டாக எதை பண்ணாலுமே லாஸஸ் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ப்ராப்பராக உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வீடியோக்கு போயிடலாங்க. ஸோ முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃப்ரைடே அன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் என்னாச்சு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டவ் ஜோன்ஸே ஒரு இன்சைட் கேண்டில் போட்டிருக்கு. 0.47% வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. எஸ்என்பி நல்ல ஒரு பிரேக் அவுட்டை கொடுத்துருக்கு, நல்ல ஒரு க்ரீன் கேண்டில் 0.78% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நாஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு புது ஆல் டைம் ஹை க்ளோஸுங்க, வெறித்தனமான பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. நியர்லி 1% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இப்போ மார்க்கெட் பாசிட்டிவாக முடிஞ்சது பெரிய பிரச்சனை கிடையாது, ஒரு பெரிய பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. விக்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபால் ஆகிருக்கு. மார்க்கெட் ரைஸ் ஆகுது, விக்ஸ் ஃபால் ஆகுது, அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவான விஷயம் தாங்க. ஸோ அப்போ யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே அன்னைக்கு சிறப்பாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதை தாண்டி மிகப்பெரிய அளவில் எதுவும் முக்கியமான எக்கனாமிக் டேட்டாவோ இல்லை எதுவும் அந்த மாதிரி எதுவும் டேட்டாஸ்லாம் வந்து வரல. இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் வந்து அடுத்த ஃபெட் கவர்னராக அவருக்கு நெருக்கமான ஒருத்தர் சஜஸ்ட் பண்ணுற மாதிரியும், அதன் காரணமாக ஃப்யூச்சரில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் ஒரு தகவல்கள் கசிவிடப்பட்டிருக்கிறது. அப்படி நடக்கும் பட்சத்தில் அது ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாகவும் எக்கனாமிக்கு யூஎஸ் எக்கனாமிக்கு வந்து பாதகமாகவும் அமையும். அண்டு ஷார்ட் டேர்மில் வேணால் ஸ்டாக் மார்க்கெட் அதனால் பாசிட்டிவாக இருக்கலாம். ஆனால் போகிற போக்கில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய நெகட்டிவான விளைவுகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகாரத்தில் இருக்கவங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் நடக்கும். ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உச்சகட்டத்துக்கு போயிட்டுருக்காரு, என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா சைனா இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று வந்து நியூஸுங்க, ஐ திங்க் ஓகே 10ஆம் தேதி நேற்று வந்து நியூஸ்னா அது. ஸோ அந்த ஏஐ சிப் எக்ஸ்போர்ட் கண்ட்ரோலில் நீங்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு வச்சுருக்கீங்க, டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, அந்த ரூல்ஸ் இந்த ரூல்ஸ் போட்டிருக்கீங்க, இதில் நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணலைன்னா ட்ரேட் டீல் நாங்கள் சைன் பண்ண வரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. இது நேற்று நடந்தது. ஸோ மேபி இதன் காரணமாக ஏதாவது அவங்க அமெரிக்கா தான் கன்சிடர் பண்ணி ட்ரேட் டீல் நடந்துச்சுன்னா அதுவுமே மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவான விஷயம் தான். இதை தாண்டி நியூஸ் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பெருசாக எதுவும் வீக்கெண்டில் நடக்கவில்லை. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாகவே இப்போ கரண்ட்டாக இருக்கிற வேர்ல்டு மார்க்கெட் ஃபியூச்சர்ஸ்க்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்குது. அப்படியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்துடலாம். இப்போ குளோபல் ஏஷியன் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுமே பார்த்துடலாம் நம்ம ஒரே நிமிஷம். ஸோ நிக்கி இன்னைக்கு லீவாக இருக்குங்க, நிக்கி இன்னைக்கு ட்ரேட் ஆகலை. ஆஸ்திரேலியன் மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்குது, தைவான் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, கொரியா லைட்டாக நெகட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஏஷியன் மார்க்கெட் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மொமெண்டம் இல்லை, கன்சால்டேட் ஆகிட்டு இருக்குது. பட் யூஎஸ் ஃபியூச்சர்ஸும் சரி யூரோப்பியன் ஃபியூச்சர்ஸும் சரி ஒரு பாசிட்டிவ் பயாஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ மார்னிங் வந்து குளோபல் மொமெண்டம் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாங்க. ஸோ இப்போது இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் உங்களுக்கு நாளைக்கு டியூஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வருது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கும் இல்லை எக்கனாமி எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த இன்ஃப்ளேஷன் டேட்டா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கிறது காரணத்தினால இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்டில் பெரிய ஆக்ஷன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு மெகா ஆக்ஷன் வந்து காத்துட்ருக்கு. அது வால்டைலாகவோ ஒரு ட்ரெண்டிங் டேகவோ ஆகிறதுக்கு கண்டிப்பாக நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சரி, ஓகே. அப்போ இது வந்து இன்றைக்கி இந்த வாரத்தில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டுங்கிறதே இந்த டியூஸ்டே இருக்கிற இன்ஃப்ளேஷன் டேட்டா தான். அடுத்து பார்த்திங்கன்னா எஃப்ஐடே டேட்டா. ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐயும் பை பண்ணியிருக்காங்க, டிஐயும் பை பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே கேஷ் மார்க்கெட்டில் பாசிட்டிவாக தான் இருந்திருக்காங்க. ஆனால் மார்க்கெட் மட்டும் தலைக்குப்புறம் விழுந்திருக்கு. ஸோ கேஷ் மார்க்கெட்டில் ஆனால் பையிங் தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 கோடிக்கு பக்கமாக ரெண்டு பேரும் சேர்த்து பை பண்ணியிருக்காங்க. இதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் தான். அடுத்து நம்ம அப்படியே டெரிவேட்டிவ் டேட்டா பக்கம் போவோம். ஸோ முதல்ல ஃபியூச்சர்ஸில் ஷார்ட் பில்டப் அப்படிங்கிறத நடந்திருக்கு. சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் நியர்லி 3% வந்திருக்கு. ஒரு மிகப்பெரிய பியரி சைன் தாங்க இது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெண்டிங் ஓய் பக்கம் போவோம். ஸோ இன்ட்ராடேயில் பார்த்திங்கன்னா 4.6 crores வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக இருந்திருக்கு. பொசிஷனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 4.35 crores பியரிஷாக இருந்திருக்கு. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பியரிஷாக தான். இப்போ ஃபியூச்சர்ஸும் பியரிஷாக இருக்குது, ஆப்ஷன்ஸு படு பியரிஷாக இருக்குது. அடுத்து பார்ட்டிசிபென்ட் வைஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் போவோம். நம்ம 11, 9, 7, 18 பயங்கர பியரிஷ். கால் ஆப்ஷன் செல் பண்ணி புட் ஆப்ஷன் பை பண்ணி பியரிஷாக இருக்காங்க எஃப்ஐஐ. ப்ராப் ட்ரேடர்ஸும் அதே கணக்கு தான், 25, 27, 23, 30 அப்படின்ட்டு இவங்களும் கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணி பியரிஷாக இருக்காங்க. ஆனால் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் 66, 62, 51, 69 அப்படியே ஆப்போசிட்டுங்க. கால் ஆப்ஷனை பை பண்ணி புட் ஆப்ஷனை செல் பண்ணி அல்டிமேட் புல்லிஷாக இருக்காங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ். எனக்கு என்னமோ இந்த வாரம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஜெயிக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணுது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா எஃப்ஐயோடைய லாங் ஷார்ட் ரேஷியோ. ஸோ இருக்கிறதுலே ஹிஸ்டாரிக்கல் லோங்க நேற்று தான் பிரிண்ட் பண்ணியிருக்காங்க, 8.28% அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ எஃப்ஐயில் 100% தான் பை தியரட்டிக்கலி அடிக்க முடியும், அதுக்குன்னு இருக்க மொத்தத்தையும் அடிக்க முடியாது.
ஸோ அவங்களுமே ஒரு லிமிட்டுக்கு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 92% வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் எடுத்து வச்சுருக்காங்க. வெறும் 8% தான் வந்து பார்த்திங்கன்னா லாங்கில் இருக்கிறாங்க. சரி, ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா மற்ற டெரிவேட்டிவ் டேட்டா. அண்ட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து கிஃப்ட் நிஃப்டி ஒரு 50 பாயிண்ட் மாதிரி கேப் அப் இண்டிகேட் பண்ணிக்கிட்டு இருக்குது. சரி, ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே நிஃப்டியோட அனாலிசிஸ்க்கு வருவோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வீக்லி டைம் ஃப்ரேம். ஏன்னா இது வீக்கோட ஆரம்பம் இல்லையா? ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 6 வாரங்கள் தொடர்ந்து பீரிஷாக முடிஞ்சிருக்கு. கோவிடுக்கு அப்புறம் 6 வாரம் நிஃப்டி பியரிஷாக முடிகிறது. இதான் ஃபஸ்ட் டைம். அப்படின்னா மார்க்கெட் வந்து பயங்கரமான ஒரு ஓவர் சோல்ட் ரீஜியனில் இருக்குது. டெக்னிக்கல் பவுன்ஸ், அதாவது இங்கே ஒரு பியரிஷ்னஸ் வந்தோடனே ஒரு மிகப்பெரிய இந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் வந்துச்சு பாருங்கள். இந்த ரேஞ்ச் இப்படி போச்சு பார்த்தீங்களா? இவ்வளோ பெருசாக வந்துச்சு, சாரி, இப்படி போச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு நல்ல டெக்னிக்கல் பவுன்ஸ் இங்கே வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அப்படி இல்லாமல் கீழே விழுந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய புல்பேக் வந்து தாங்க ஆகணும். ஓகே, அடுத்து இது வந்து வீக்லி டைம் ஃப்ரேம். ஸோ கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் வருது அப்படிங்கிறதுனால நல்ல புல்பேக் எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம். ஸோ டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய மேனிப்புலேஷன் நடந்திருக்குங்க. 1 2 3 4 கடந்த 4 நாட்களாக மார்க்கெட் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் கீழே வந்திருக்கு. 24,700 350, கிட்டத்தட்ட 350 பாயிண்ட் கீழே விழுந்திருக்கு. மோர் தென் 1% கீழே விழுந்திருக்கு. ஆனால் இந்த 4 நாளுமே ப்ரீவியஸ் டே ஹையோட லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணவே இல்லை. ஸோ இன்க்ளூடிங் இருங்க ஒரு நிமிஷம், இது 4 நாள், இது 5ஆவதாக வச்சுக்கலாம், இது 6ஆவதாக வச்சுக்கலாம். இந்த 6 நாளுமே ஆக்சுவலி போன வாரம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட ப்ரீவியஸ் டே ஹையோட லிக்விடிட்டி வந்து ஸ்வீப் ஆகலை. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த கேண்டில் தான் வந்து உங்களுக்கு மேலே போய் இந்த ஹையோட லிக்விடிட்டிலாம் ஸ்வீப் பண்ணிட்டு வந்துச்சு. அப்போது 6 நாள், அதாவது ஆகஸ்ட் மாதம் ட்ரேடிங் டேலேருந்தே வந்து பார்த்திங்க அப்படின்னா லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கவே இல்லை. நான் மேபி இந்த கேண்டில் கூட காட்டுறேன், உங்களுக்கு என்ன கொஞ்சம் ஈஸியாக புரியும். கடைசியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேண்டில் தான் மேலே போய் ஸ்வீப் அடிச்சுட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இது ஆகஸ்ட் 1ஆம் தேதி. ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஃபார்ம் ஆன ஹை அப்படிங்கிறது, இந்த மந்தோட ஹை அப்படிங்கிறது இதுதான். இதை எந்த கேண்டிலுமே இன்க்ளூடிங் இந்த கேண்டில் ஒவ்வொரு கேண்டிலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு கீழேயே தான் க்ளோஸ் வச்சிருக்கு. அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ரீட்டைல் ட்ரேடர்ஸோடைய லிக்விடிட்டி அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டே இருக்குது பார்த்தீங்களா? இதோட ஹை வந்து எங்கே இருக்குது? 783 அப்படிங்கிறதுக்குள்ளே உறைந்து கிடைக்கிறது, புதைந்து கிடைக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் 735 கிட்டே அந்த க்ரீன் கலரோட ஹையும் இந்த க்ரீன் கலர் ஹேண்டிலோட, ஏன்னா இதோட ரீட்ரேஸ்மெண்ட் கேண்டில், இதோட விக்குக்கு மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதையலான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது, புதையலான ஸ்டாப் லாஸஸ் அப்படிங்கிறது இருக்குது. அதை ஹன் பண்ணாமல் மார்க்கெட் ஃபர்தராக கீழே போச்சுன்னா போகிற எல்லா மூவுமே மேனிப்புலேட்டிவ் மூவ் தான். அதனால் வந்து நம்ம இதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே போச்சுன்னா அந்த இடத்துல போய் ஷார்ட் அடிக்கிறது அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்காது. எப்போ வேணாலுமே ஒரு டெக்னிக்கல் பவுன்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குங்க. ஓகே, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம். 1 hour டைம் ஃப்ரேம்லேயுமே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபேர் வேலி கேப் வந்து ரிவர்ஸ் ஆகி போயிருக்கு. இந்த ஃபேர் வேலி கேப் டச் பண்ணிட்டு போனாலுமே இது வந்து ஒரு நல்ல ரிவர்சல்னு சொல்ல முடியாது. அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 1 hour லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிவிட்டு ஒரு ஃபேர் வேலி கேப் வந்திருக்கு. ஸோ அப்போ ஏகப்பட்ட பேரிஷ் ஃபேர் வேலி கேப் வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓவர் சோல்டாக இருக்குது. எந்த நேரத்தில் பேரிஷாக தான் இருக்குது. இது ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா மார்க்கெட் பேரிஷாக இருக்குது, ஆனால் அது மேனிப்புலேட்டிவாக தான் பேரிஷாக இருக்குது. எந்த நேரத்தில் வேணாலுமே டெக்னிக்கல் பவுன்ஸ் வரக்கு தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லா ப்ரைஸ் ஆக்ஷனும் சொல்லுது. ஆனால் பியரிஷாக இருக்குது அப்படிங்கிறதா நம்ம கண்களுக்கு தெரியுது. அது புல்லிஷாக மாறணும். அது இன்றைக்கி மாறுமா அப்படிங்கிறது இப்போ நம்ம இன்ட்ராடேயில் பார்ப்போம். முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ப்ரீவியஸ் டேயோட சிபிஆர். இதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா பையர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு விர்ஜின் சிபிஆர் வந்துடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு ஏற்றி சிபிஆருக்கு மேலே ப்ரைஸை முடித்தாங்க. அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் ரேலி, அந்த 100% அந்த மொத்த ரேலியுமே வந்து பார்த்திங்கன்னா வைப் அவுட் ஆகி ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே லோ கிட்ட முடிஞ்சிருக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர போகிற சிபிஆர். நேற்றுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸில் பெரிய மூவ்மெண்ட் இருந்ததுனால இன்றைக்கி வர சிபிஆருமே ஒரு டிசெண்டிங் ஒரு வைடு சிபிஆராக ஃபார்ம் ஆயிருக்கு. டிசெண்டிங் சிபிஆர்னா மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் இருக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அது வைடு சிபிஆர்னா மார்க்கெட்டில் பெரிய மூவ்மெண்ட் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அப்படி இல்லைனா இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ப்ரைஸ் வந்து இந்த S1க்கும் ப்ரீவியஸ் டே ஹைக்கும் இடையில முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த S1 அப்படிங்கிறது 24,280 கிட்ட இருக்குது. ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறது 24,580க்கு கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரைஸ் முடிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கிட்ட சிபிஆர் நம்மக்கிட்ட சொல்லுது. ஓகே, இப்போது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட் செல் சைட் லிக்விடிட்டியாக ப்ரீவியஸ் டேயோட லோ தாங்க இருக்குது. 24,338. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லோவையுமே ஸ்வீப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு கேண்டிலை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணியிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 15 minutes கேண்டில் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ப்ரீவியஸ் டே லோ 24,338 கிட்ட ஒரு லிக்விடிட்டி, ரொம்ப ஸ்ட்ராங்கான லிக்விடிட்டி அப்படிங்கிறது இருக்குது.
இதை தாண்டி மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும்போது 24,482 498 532 589 இது 2 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸோட அன்ஃபில்டு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இது மிகப்பெரிய ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்காது. இஃப் இன்கேஸ் மார்க்கெட் இன்னைக்கு கன்சாலிடேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த பாயிண்ட்ல இருந்தால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெண்ட் ஆச்சுன்னா இது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் ஆகாமல் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. மேபி ஒரு குட்டியோன் ரிவர்சல், இப்போ இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகுதுன்னு வச்சுக்கலாம், இங்கே குட்டியோன் ரிவர்சல் அதுக்கப்புறம் மேலே போகலாம். ஸோ அப்படி போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. சின்ன சின்ன ரிவர்சல்ஸை ஏற்படுத்தும். சப்போஸ் மார்க்கெட் இன்னைக்கு கன்சாலிடேட் ஆச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ரிவர்சலை ஏற்படுத்தும். அப்போது ரொம்ப சுலபமாக சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரீவியஸ் டேலோ இந்த 482 498 இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டச் பண்ணாமல் இன்றைக்கி ட்ரேட் ஆச்சுன்னா இட் வில் பி எ கன்சாலிடேஷன் டே. ஆனால் இதெல்லாம் டச் பண்ணிருச்சுன்னா ஒரு நல்ல ரியாக்ஷன் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது, ஒரு ட்ரெண்டிங் டேயாக மாறுறதுக்கும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அப்போது இந்த சிபிஆர் வைடு சிபிஆரை வந்து நமக்கு இன்றைக்கி மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும்னு சொல்லியிருக்கு. பட் அண்டர் ஒன் கண்டிஷன். அந்த கண்டிஷன் என்னன்னா ப்ரைஸ் ஷுட் ட்ரேட் பிலோ பிட்வீன் 24,498 அண்ட் 24,338. ஸோ ட்ரேட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்துங்க அப்படியே நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு முதல்ல டெய்லி பயாஸ், நம்ம நிஃப்டிக்கே முதல்ல டெய்லி பயாஸ் பார்க்காம விட்டோம். ஸோ நிஃப்டியோட டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புல்லிஷாக இருக்குது. ஏன்னா இந்த டேயோட லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணியிருக்கு. ஸோ ப்ரீவியஸ் டே லோ தாண்டாத வரைக்கும் ப்ரைஸ் வந்து டெய்லி பயாஸ் அப்படிங்கிறது புல்லிஷாக தான் இருக்குது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓவர் சோல்டாகவும் இருக்கிறது. அடுத்து பேங்க் நிஃப்டியோட டெய்லி பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பயாஸுமே கிடையாது. ஏன்னா ப்ரீவியஸ் டே ஹையோட லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிருச்சு, லோவோட லிக்விடிட்டியும் ஸ்வீப் பண்ணிருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு இன்சைட் கேண்டில் வரதுக்கு பேங்க் நிஃப்டியில் ரொம்ப அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இந்த ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 54,955 பெரிய ரேஞ்ச். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500-600 பாயிண்ட் ரேஞ்ச் அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளே இன்றைக்கி ஒரு கேண்டில் பிரிண்ட் ஆகிறதுக்கு, இன்சைட் கேண்டில் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அண்ட் முன்னாடியே சொன்ன மாதிரி நிஃப்டியில் இந்த கேண்டில் இப்போது ஒரு நல்ல ஆர்டர் பிளாக் கேண்டில் ஆகிறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இஃப் இன்கேஸ் இங்கிருந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே போச்சு அப்படின்னா. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிஃப்டியோடைய சிபிஆர் பார்த்துருவோம். நேற்று நிஃப்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே ஒரு வைடு சிபிஆர் தான் வந்துருந்துச்சு. மார்க்கெட் கன்சாலிடேஷன் ஆகும் எதிர்பார்க்கும் போதே ஆகலை. ஏன்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் டே ஹையை டச் பண்ணதுனால பேங்க் நிஃப்டி தலைகீழாக குதிச்சு ப்ரீவியஸ் டே லோக்கிலே கிட்டத்தட்ட லோயஸ்ட் பாயிண்ட் ஆஃப் டேல தான் வந்து பேங்க் நிஃப்டி க்ளோஸ் வச்சிருக்கேன். எந்த அளவுக்கு எவ்வளோ பேரிஷாக போனான்னு தெரில. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்த சிபிஆர் நிஃப்டிக்கு வந்த மாதிரியே டிசெண்டிங் வைடு சிபிஆராகத்தான் வந்திருக்கிறது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் செல் அண்ட் ரைஸில் தான் இருக்க போகுது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஆர் கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ அப்போ வந்து ஓவராலாக நம்ம வந்து இன்றைக்கி ப்ரைஸ் ஆக்ஷனை சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி மார்னிங் வந்து வேர்ல்டு மார்க்கெட் பாசிட்டிவாக தான் இருக்குது. இந்தியாவை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த விதமான பியரிஷ் நியூஸும் பெருசாக வரல. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து எஃப்ஐஐ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அல்ட்ரா லோவில் இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் லோவாக வந்து மார்க்கெட்டை ஷார்ட் அடித்து வச்சுருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் வந்து ஆகஸ்ட் மாதம் ஒரு நாள் கூட ப்ரீவியஸ் டே ஹையை தாண்டாமல் உங்களுக்கு ஒரு பியரிஷ் பேட்டர்னை போட்டிருக்கிற எல்லாமே மேனிப்புலேஷனாக தான் என் கண்களுக்கு தெரிகிறது. அதனால் இன்றைக்கி ஒரு நல்ல ரீட்ரேஸ்மெண்ட், ஒரு புது வாரத்தோட தொடக்கம் வேறு. அண்ட் மண்டே இஸ் ட்ரெண்டிங் டேன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரெண்டு வரது கூட வாய்ப்பு இருக்குது. புது வாரத்தோட தொடக்கம், இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. ஆனால் சிபிஆர் இண்டிகேட்டர் வந்து வைடு சிபிஆரை போட்டு கன்சாலிடேஷன் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லுது. அப்போது இன்றைக்கி மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. பட் இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேண்டிலுங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 hour சப்போஸ் ப்ரீவியஸ் டே லோவை தாண்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேண்டில் இப்படி பிரிண்ட் பண்ணிருச்சு, அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியரிஷ் கேண்டிலாக பிரிண்ட் பண்ணிருச்சு, நல்ல செல்லிங் ப்ரெஷர் இருக்குன்னா நம்ம மார்க்கெட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாது. ப்ரைஸ் அல்டிமேட்டாக 23,950 ரேஞ்சுக்கு வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இந்த இடத்துல அந்த கேண்டிலை பிரிண்ட் பண்ணலை, இந்த இடத்துல இருந்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்துச்சுன்னா நல்ல ஒரு புல்லிஷ் ரேலி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 15 minutes அண்ட் ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் இது ரெண்டுமே இன்றைக்கி ஒரு க்ரூஷியலான விஷயமா இருக்குங்க. ஸோ என்ன போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாங்க. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்டை வந்து ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஏன் மார்க்கெட்டில் ஏன் புல்லிஷாக இருக்கணும், ஏன் பியரிஷாக இருக்கணும், வர்ற மூவ், இப்போ நான் இது கீழே வர மூவ் வந்து மேனிப்புலேட்டிவ் மூவ், அது வந்து ஒரிஜினல் மூவே இல்லைன்னு சொல்கிறேன்ல, அதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து கரெக்டாக ட்ரேட் பண்ண முடியும். சப்போஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஆப்போட லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணி நீங்கள் கோர்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதை தாண்டி PO3 அப்படிங்கிற ஃப்ரீயான ஸ்ட்ராட்டஜியுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் இருக்குது. நீங்கள் என்ன ஆப்பை டவுன்லோட் பண்ணலாம், செக் அவுட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் ட்ரேட் பண்ணுற மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது யூடியூபில் அதை ட்ரிகர் பண்ணி நிறைய பார்வைகள் நம்ம சேனலில் கொண்டு வந்து சேர்க்கும். நன்றி.